தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கேஸ் டு கோர்ட் ஆஃப் செஷன்ஸ், அதாவது சிஆர்பிசி செக்ஷன் 209ல் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், ஒரு ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங் நடக்குது. ஸோ இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். செக்ஷன் 190லேருந்து 199 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மெஜிஸ்ட்ரேட். ஸோ இப்போ வந்து கமிட்மெண்ட் ஆஃப் த கேசஸ். ஸோ ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு கேஸ் வந்து கமிட் ஆகும்போது என்னென்னலாம் தேவை, எப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த கேஸ் வந்து இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருக்காங்களா, இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டா, இல்லை என்ன கிளாஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், அண்ட் தென் எதற்காக அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்க்கு அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து போகுது, எப்போ வந்து செஷன் கோர்ட் பிடிஜேல வந்து விசாரிக்கப்படும். இந்த ஒரு பர்டிகுலர் கேள்வியை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ பிடிஜே, அதாவது செஷன் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து டைரெக்டாக விசாரிக்கப்படுமா, இல்லை கோர்ட்லேருந்து அதர் கோர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஸோ எந்த நிலையில் வந்து அந்த ப்ரொசீடிங் அந்த பர்டிகுலர் கோர்ட்டில் வந்து இனிஷியேட் ஆகும்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நிறைய டைப் ஆஃப் மெத்தடில் வந்து செஷன் கோர்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிறதும் இருக்குது, டைரெக்டாக வர்றதும் இருக்குது. அதே மாதிரி செஷன் கோர்ட்டோட அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிற கேஸுகளும் இருக்குது. இப்போ 209 பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு கேஸ் வந்து எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அந்த தட் இஸ் வந்து கன்ஃபெஷன் நடக்குது. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒன்ஸ் ஃபைனல் சார்ஜ் ஷீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜட்ஜு முன்னாடி ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போது டியூரிங் த சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் டைமில் என்ன சார்ஜ் வந்து அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கான எவிடன்ஸு ஆதாரங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது, அந்த சார்ஜை வந்து அக்யூஸ்ட் வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, இஸ் மேட் கில்ட்டியா, இல்லை அதை வந்து ட்ரையலுக்கு கொண்டு போகிறாங்களா அப்படின்ற ஸ்டேஜ். அண்ட் தென் ஒன்ஸ் சார்ஜ், ஏன்னா பிகாஸ் வந்து எஃப்ஐஆரில் இருக்க போடப்பட்ட அனைத்து குற்றமுமே வந்து அப்படியே சார்ஜில் வருன்றது கிடையாது. பிகாஸ் அந்த ட்ரையல் நடக்கும்போதும் சார்ஜ் ஷீட்டில் சார்ஜ் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும்போது பேஸ்ட் ஆன் த ட்ரையல், அப்போ என்ன வந்து அந்த குற்றம் அவங்க மேபி வந்து ஒரு கனெக்டட் அஃபென்ஸாக இருக்கலாம், இது வந்து கனெக்டட் அஃபென்ஸ் இல்லாமல் எஃப்ஐஆரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த ஏற்கனவே பண்ண குற்றத்தோட கனெக்டட் குற்றம் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஆட் ஆகவும் செய்யும். இல்லை சில சமயத்தில் எஃப்ஐஆரில் கொடுத்துருக்க அந்த செக்ஷனை விட கம்மியான தண்டனை கிடைக்கக்கூடிய விகிதமாக கூட இருக்கக்கூடும். ஸோ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது இப்போ வந்து ஒருத்தர் மர்டர் பண்ணியிருக்காரு, 302ல் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் 307ல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது மேஜராக வந்து இந்த 302, 307 அபவுட் 10 இயர்ஸ் இல்லைனா கிரேட்டர் தென் 7 இயர்ஸ் அண்ட் தென் ஈவன் கிரேட்டர் தென் 3 இயர்ஸ் கொடுக்கும்போதும், பிலோ 10 இயர்ஸ் கொடுக்கும்போதும், இல்லை டெத் சென்டென்ஸ் லைஃப் பாஸ் பண்ணும்போதும் பிடிஜே கோர்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. இல்லைனா ரிவ்யூ வித் தி ஹைகோர்ட், ஈவன் பிடிஜே கோர்ட்டே வந்து அந்த தீர்ப்பை கொடுக்கும்போதும் ரிவ்யூ வித் தி ஹைகோர்ட்டோட கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் டிஜே கோர்ட்டும் வந்து ஒருவேளை அந்த டெத் சென்டென்ஸோ லைஃபோ இல்லை கிரேட்டர் தென் 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது ஹைகோர்ட்டோட கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் அதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டல் ப்ரொசீடிங்கை என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு குற்றம் வந்ததுக்கு தட் இஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி டியூரிங் த இனிஷியேஷன் ப்ரொசீடிங் கம்ப்ளைண்ட் பேரில் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர், தட் இஸ் வந்து டைரக்ட் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட்டா, இல்லை ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டில் இந்த கேஸ் வந்திருக்கா, இல்லை அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட்டில் இந்த கேஸ் வந்திருக்கா. ஸோ அதற்கப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியோ இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இந்த வழக்கு வந்து வரும்போது இது வந்து 302 குற்றமாக இருக்குது. அப்போ அதுக்கான முதல் கட்ட விசாரணையில் எவிடன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ சார்ஜும் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறது. அப்படின்ற சமயத்தில் இப்போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ் கிட்டேயே இந்த கேஸ் இருந்தாலும், ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள்கிட்டயே இந்த கேஸ் இருந்தாலும், இது வந்து மோர் தென் 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து தே ஆர் ஃபார்வர்ட் டு செஷன் கோர்ட். செஷன் கோர்ட் வந்து தான் இதற்கு மேற்கட்ட விசாரணையை, அதாவது ட்ரையல் வந்து அங்கே கண்டக்ட் ஆகணும். அண்ட் தென் வந்து எவிடன்ஸ் கேப்சரிங் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து ஃபர்தர் ட்ரையல் அங்கே ஃபார்வர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தான் அதுக்கான தீர்ப்பை தரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கேஸ் டு கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ சிஆர்பிசின்ற ஃபோல்டரில் இருக்குது,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒரு கேஸ்லாம் எந்தெந்த கோர்ட்டுக்கு என்னென்ன நிலையில ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றத பத்தி நம்ம எடுத்திருப்போம். இப்போ இந்த 209ல இந்த கமிட்டல் ப்ரொசீடிங். ஸோ இந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா, நெறைய செக்ஷன்ல எந்தெந்த சமயத்துலலாம் அந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்ன்றத நெறைய இடத்துல வந்து இத குறிப்பிட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த 209ல வந்து டூரிங் த கமிட்டல் கமிட்டல் சமயத்துல அந்த முதற்கட்ட விசாரணையை தகவல வச்சு சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்காக கோர்ட் தட் இஸ் வந்து ஜேஎம் வந்து அந்த அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு 302 307 அஃபென்ஸ் இதுக்கு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கும் போது அவர் வந்து கண்டிப்பாக அந்த வழக்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1978க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட் வந்து இந்த கமிட்டல் வரைக்கும் அவர் வந்து கஸ்டடியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வரலாம், அதாவது பெயில் அந்த மாதிரி டியூரிங் த ட்ரையல் எல்லாமே. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்டில் ட்ரையல் கம்ப்ளீட்டட் வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுற வரைக்கும் ஃபைனல் சார்ஜ் ஷீட் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் வந்து போலீஸ் தட் இஸ் வந்து கோர்ட் கஸ்டடியிலையோ பேஸ்ட் ஆன் த ஜுடிஷியல் ஜட்ஜோட சாட்டிஸ்ஃபேக்ஷனில் கஸ்டடியில் இருப்பார். பிடிஜே கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த கோர்ட் வந்து பிடிஜேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க அது அனைத்து டாக்குமெண்ட்லையுமே ஆல்ரெடி நம்ம 205ல அந்த 207ல் காப்பீஸை பற்றி பார்த்துருப்போம். இப்போ செஷன் கோர்ட் வரும்போது 208ல் வந்து காப்பீஸ் கொடுப்பாங்க. அந்த 207ல் என்ன மாதிரியான காப்பீஸ் என்டையர் காப்பீஸ் கொடுக்குறாங்களோ ஸோ அதே மாதிரி இந்த கோர்ட்டில் இருந்து செஷன் கோர்ட்டுக்கு அனைத்து காப்பீஸும் அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் வித் இமீடியட் எஃபெக்டாக எப்போ கேஸை ஃபார்வர்ட் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக இதையும் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ப்ராசிக்யூஷன் சைடில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. எதற்காக இந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செஷன் கோர்ட்டுக்கு வருது, அதே சமயத்தில் செஷன் கோர்ட்டில் ப்ராசிக்யூஷன் சைடில் இவங்க கண்டக்ட் பண்ண கேஸோட முதற்கட்ட விசாரணை என்னன்றதையும் அவருக்கு சொல்லிடுவாங்க. பிகாஸ் வந்து ஃபர்தர் கண்டக்ட் வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் என்னெல்லாம் பண்ணணுன்றதையும் ஒரு விளக்க உரை வந்து அவங்களுக்கு முதற்கட்டமாக தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 209ல் சொல்லியிருக்க விவரங்கள். அதே மாதிரி இந்த கேஸ் வந்து ஆஸ் பர் டாக்குமெண்ட் ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஆன் செஷன்ஸ் கோர்ட் என்னென்ன மாதிரி வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபைன் பண்ணாரோ அதை வந்து ரிட்டன் ஆன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் 209ல் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.